வளர்ந்த இந்தியா மற்றும் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா என்ற கருத்துருவுடன் நாட்டின் 75வது குடியரசு தினம் தலைநகர் டெல்லியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. குடியரசுத் தலைவர் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் இருந்து திரௌபதி முர்மு மற்றும் சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் கடமை பாதைக்கு சென்றனர். சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவர் கடமை பாதைக்கு செல்லும் நிகழ்வுக்கு சென்றார். Once again, as President Murmu and President Macron will arrive at the saluting base. President Macron and President Murmu. கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். Greeting President Murmu and of course his friend, the President of France, Emmanuel Macron. இதையடுத்து தேசிய கீதம் ஒலிக்க 21 குண்டுகள் முழங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை பறக்கவிட்டார். வழக்கத்திற்கு மாறாக 100 பெண் கலைஞர்கள் இசை வாத்தியங்களை முழங்கியபடி அணிவகுப்பை தொடங்கி வைத்தனர். இதில் மேளம், நாதஸ்வரம், சங்கு உள்ளிட்ட இசை வாத்தியங்களை முழங்கியபடி பெண் கலைஞர்கள் விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்து படைக்கும் வகையில் அணிவகுத்தனர். இதையடுத்து பிரான்ஸ் நாட்டு ராணுவ வீரர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதில் 30 இசைக்கலைஞர்கள் பங்கேற்றனர். Second Foreign Infantry Regiment. The Legionnaires wear the famous white cap, which can be worn only by Legionnaires who have successfully been through 4 months of hard selection tests, and the best Legionnaires get promoted and wear the black cap. நடப்பாண்டு பெண்களை முன்னிலைப்படுத்தி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் முதன்முறையாக முப்படைகளில் புதிதாக இணைந்த வீராங்கனைகளின் பிரத்யேக அணிவகுப்பும் நடைபெற்றது. இதில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு படையில் சேர்ந்த பெண்களும் இடம் பிடித்தனர். இதேபோன்று முதன்முறையாக ராணுவத்தின் மருத்துவ பிரிவைச் சேர்ந்த வீராங்கனைகளின் அணிவகுப்பும் நடைபெற்றது. 148 women soldiers from the Corps of Military Police of Army, Navy and Air Force. ராணுவத்தின் உயரிய விருதுகளான பரம்வீர் சக்ரா மற்றும் அசோக் சக்ரா வென்றவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. பால புரஸ்கார் விருது வென்ற 19 சிறுவர் சிறுமிகள் அலங்கார வாகனத்தில் அணிவகுத்து சென்றனர். The detachment led by Major Tufan Singh Chauhan of 5 Rajput. The Pinaka multi-barrel rocket launcher system is an indigenously designed குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு, ஹரியானா, அருணாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், மணிப்பூர், ஒடிசா, சத்தீஸ்கர், ராஜஸ்தான், குஜராத், லடாக் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் ராமரை பிரதானப்படுத்தி ஊர்தியை அமைத்திருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை குடவோலை முறையின் சிறப்பை விளக்கும் வகையில் ஊர்தி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று தேர்தல் ஆணையம் மற்றும் இஸ்ரோ சார்பிலும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து சென்றன. குடியரசு தின விழாவில் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1500 நடன கலைஞர்கள் ஒரே நேரத்தில் நடனமாடினர். இதில் ஒரே பாடலுக்கு 30 வகையான நடனங்கள் ஆடப்பட்டன. மேலும் 120 கலைஞர்கள் பழங்குடியின நடனத்தையும் ஆடினர். குடியரசு தின விழாவின் ஒரு பகுதியாக இருசக்கர வாகனத்தில் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெண்களின் சக்தியை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 265 வீராங்கனைகள் மோட்டார் பைக்கில் சாகசங்களை செய்து காட்டினர். Constable Shivleela with 9 others. Single-minded Anantata Tejasvita Shulo Asman jaise formation. Constable Sheikh Kajal Ilahi with 11 others. டெல்லி குடியரசு தின நிகழ்ச்சியின் நிறைவாக விமானப்படை சார்பில் வான் சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன.
அதில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு இலகுரக போர் விமானம், 2 அப்பாச்சி மற்றும் 2 MK4 ஹெலிகாப்டர்கள் பங்கேற்றன. அதேபோன்று 6 ரஃபேல் போர் விமானங்களும் வானில் சாகசங்களை நிகழ்த்தி அசத்தின. நாட்டின் கண்கவர் குடியரசு தின விழாவை ஏராளமான பொதுமக்கள் மெய்சிலிர்க்க கண்டுகளித்தனர். முன்னதாக தேசிய போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மௌன அஞ்சலி செலுத்தினார். இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.